அரை நிர்வாணம் அதாவது முழு நிர்வாணத்திலேயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது வந்து நான் பார்க்கும்போது யாரோ டூப் போட்டு தான் எடுக்க போறாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். டூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். பார்த்தா செஸ்ஸார் கிடக்குறாங்க அப்படி சுத்தி மக்கள், அதுக்கு நடுவில் அவர் படுத்து கிடக்குறாரு. அப்படி படுத்திருக்கும் போது என்னால நம்ப முடியல. ஒரு மணி 1:30 மணி இருக்கும். அந்த மாதிரி வெயில் தரையில படுத்திருக்கிறார். அதாவது அவருடைய கமிட்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி யாரும் அவர் அது மேல ரொம்ப கமிட் ஆகி அதை பண்ணியிருந்தார். படுத்து கிடப்பாரு. என்னமோ பார்த்துட்டு என்னால. Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ஷாப்லா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆதன் சினிமாவில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராங்க் ஸ்டார் அப்படின்னே இவங்களை வந்து சொல்லலாம். ஸோ நம்ம பிராங்க் ஸ்டார் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நந்தன் மூவியில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்களோட கெரியரை வந்து ஒரு பிராங்க் ஸ்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துருந்தேன். அப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ரோடில் வந்து நார்மலாக எடுத்த ஒரு பிராங்க் வீடியோ. அதுலேருந்து இப்போ ஒரு பிராங்க் ஸ்டார் கட்டெரும்பு அப்படிங்கிற அந்த சேனலை கேட்டால் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? அதுக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, பிராங்க் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு எந்த இதில் நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருப்போமோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி எங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு நக்கலாக பேசுறதெல்லாம் பிடிக்கும். எங்கள் டீமையும் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கிட்டோம். அந்த கட்டமைப்போட சேர்த்து பண்ணனால அது பிராங்க்குங்கிற கண்டென்ட் எங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு. அதை நாங்கள் ரெகுலராக பண்ணோம். அதில் நல்ல ஒரு அதாவது ஒரு இயல்பாகவே நான் பண்ணோன்னா எங்கள் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பப்ளிக்கில் பண்ண ஆரம்பிச்சோம். பப்ளிக் அது ஒரு சில விஷயங்கள் பப்ளிக்கில் பாதிக்கிற மாதிரி பண்ணுவாங்க சிலர். நமக்கு அந்த இடத்த இடம் கொடுக்கறதே இல்லை. பப்ளிக்கு பிடிச்ச மாதிரியே முடிச்சிடுறது, அந்த மாதிரி போனோம். அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு 6 வருஷ பயணத்தில் நம்மளுடைய டீமாக ஒரு குழுவாக ஒரு பெரிய குழுவாக நம்ம அமைச்சு நீட்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே, அதாவது இந்த பொதுமக்கள் அப்படிங்கிறத தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி பெரிய ஆளுங்க, இப்போ விஷால் சாராக இருக்கட்டும், விமல் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய ஒரு ஆக்டர் கிட்ட நம்ம ப்ராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் அது கொஞ்சம் பெருசு. ஏன்னா திடீர்னு வந்து அவங்க ரியாக்ட் ஆகிடுவாங்க. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, விமல் சார் விஷால் சார் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆக்டர்ஸை பண்ணியிருக்கோம் இப்போ வரைய. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு சார், அப்புறம் வந்து வனிதா மேடம், இந்த மாதிரி நிறைய பேர்த்த பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலே பண்ணியிருக்கோம். அதிகமாக செலிபிரிட்டியை ப்ராங்க் பண்ண சேனல்லாம் அது நம்ம கட்டரும்பு சேனல் தான். அது எதுக்காக அது அது நீங்கள் கேட்டிருந்த கேள்வியில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அது எப்படி பண்ண முடிஞ்சுன்னு கேட்டீங்களா? ஆமாம், இவ்வளோ பெரிய ஆளுங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு என்ன வேணால் பண்ணலாம். இப்போது வந்து லாஸ்ட்டாக நடவடிக்கைகள் என்ன செய்யலாம், என்ன வேணாலும் அது வந்து எப்படின்னா அது ஒரு பிளான் தான். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிறணும். வடிவில் சொல்லுவார்ல, எந்த விஷயம் பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா உங்களுடைய ஃபோட்டோஸு உங்கள் ஃப்ரெண்டோட இருக்க மாதிரி நீ போட்டிருப்பீங்களே, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்கள வச்சு பிடிச்சி அவங்கள்ட்ட நான் கேட்பேன், சிஸ்டர் அந்த சிஸ்டரை நான் ரொம்ப ரெஸ்பான்ஸான அப்ரோச் தான் கொடுப்பேன். அதே மாதிரி முடிச்சு ஃபைனல் அவுட்டு வரும்போதும் அவங்ககிட்ட வந்து அந்த வீடியோக்கு அப்புறமும் ரொம்ப தெளிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்கள எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு இருக்க உங்களுக்கு மேரேஜ் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்களுக்கு அது பாதிச்சிடலாம். இதெல்லாம் நான் பின்னாடி வரக்கூடியதை நான் முன்னாடி யோசிப்பேன். அப்படிலாம் யோசிச்சு ஒவ்வொன்றத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவேன். அந்த பிளான் பண்ணி பண்ணது தான் வனிதா மேடத்தோடைய ஃப்ரெண்டு, அவங்கள வச்சு தான் போனோம். கஞ்சா கருப்பனை பண்ணும்போது டெம்பிள் சிட்டின்னு ஒரு ஹோட்டலுடைய ஓனர், அவரை வச்சு பிளான் பண்ணி அவரும் இவரும் ஃப்ரெண்டு. இப்படி எல்லாரையுமே ஒரு ஒரு சூழ்நிலைகளில் பிளான் பண்ணி தான் நாங்கள் பிடிச்சி போனோம். அது ஒவ்வொன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆக்டர்ஸ் வீடியோ எடுத்ததில் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. வேணாம் பிரதர், கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஹவுஸ் தான் பண்ணோம், போட வேணாம்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், போடலை. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக விஷால் சார் அவங்க ரத்தனம்னு ஒரு டீமுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் டீமில் தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் நக்கலாக தான் பேசினேன், அவர் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் விமல் சார்லாம் ப்ரொமோஷனுக்காக பண்ணதான், பட ப்ரொமோஷனுக்காக போனதான். அதனால ப்ரொமோஷனில் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நான் பட ப்ரொமோஷனுக்காக போய்ட்டு அவரே டார்கெட் பண்ணிக்கிங்கன்னா அது நல்ல விதமாக இருக்காது. அதனால் ஒரு ஏற்காடுங்கிற ஒரு இடத்துல போயிட்டு பண்ணோம். விமல் சார்லாம் ஒரு தங்கமான மனிதர். விஷால் சார் ரொம்ப அவரை நீங்கள் வந்து வெளியில் பார்க்குறதுனா காரணமெல்லாம் இருக்கலாம், அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஒரு அழகாக அன்பாக ஹேண்டில் பண்ணி எப்பா டா அடே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசி தான் முடித்தார். அதனால் ஒன்றும் இல்லை, எதுவோ நிறைய இது டிக்டாக்கர்ஸ் இந்த வந்தாங்களா, அப்போ ஆரம்பத்தில் டிக்டாக்கர் இருந்துச்சு. அப்போ இருந்த டிக்டாக்கர்லேயே எங்களால் ஒரு 2-3 பேர் பெரிய லெவலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாங்க. ஜிபி முத்து சார்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த மரக்கடையில இருக்கும்போது நான் போனோம். அப்பெல்லாம் நாங்க ரொம்ப பேசிக்கான சேனல், ஒரு ஒரு 2 lakhs அந்த ரேஞ்சில் இருந்தோம். அப்போ நாங்க பண்ண வீடியோ செம்ம வைரல். இந்த மரக்கடையில வாழை மரத்துல அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். அது ஃப்ளோல போனா நல்லா ஹிட் அடிச்சிச்சு. அவரெல்லாம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி அவருடைய வளர்ச்சியும் எங்க வீடியோக்கு அப்புறமும் நல்ல ஒரு growth. அது எங்களால தான் வளர்ந்தாருன்னு சொல்ல, எங்களாலையும் ஒரு வளர்ச்சி அவர் கிடைச்சிச்சு. அது மாதிரி நாங்க பிளான் பண்ணி பண்ணோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இன்னைக்கு வரை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நகர்வாக தான் இப்போ சினிமாவை நோக்கி போகிறோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க என்னதான் நம்ம ப்ராங்க் வீடியோ பண்ணாலுமே அதில் வந்து இந்த அடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு என்னடா நம்மளை அடிச்சிட்டாங்களேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாலில் வந்து ஆர்த்தி மேம் வந்து உங்களை அடிச்சிருவாங்க. ஆனால் வந்து எப்படி அதை அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு எப்படி அது மேனேஜ் பண்ணுறீங்க? அதாவது நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சால் அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அவங்கள வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறோம். அந்த டார்ச்சர் பண்ணும்போது அதுக்கு அவங்க அடித்தா தான் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. நம்ம அந்த அடி வாங்கினா தான் நமக்கும் சரி ஓகே நான் அடி வாங்கியிருக்கேன் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேங்கிற கேட்கறதுக்கு எனக்கும் ஒரு ரைட்ஸாக இருக்கணும். ஆனால் அடி வாங்குறதுக்கு நாங்கள் துணிஞ்சு தான் அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பித்தோம். அதெல்லாம் எங்களுக்கு அது ஒரு விஷயமா தெரியல. அடி வாங்கும்போது எங்களுக்கு வலிக்கும். ஆனால் ஆன் ஸ்பாட்டில் வந்து அந்த கேரக்டர் வந்து அதை வீடியோ அனுமதித்து அப்லோட் பண்ணுறதுக்கு அது ஒரு இதாக சாட்சியாக இருக்குல்ல. அதனால நாங்கள் அதை வச்சுட்டு பண்ணிக்கிறோம். மற்றபடி அது யாருமே அதை வந்து அடித்தவங்க எல்லாருமே வந்து உடனே அடிச்சுட்டுலாம் போகல. எண்டில் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் சாரி பிரதர் உங்களுக்கு தெரியாமல் அடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அந்த கடைக்காரவங்க அனுப்பிச்சதுனால நான் பண்ணியிருப்போம். அந்த கடைக்காரவங்களை திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். திட்டுவாங்களாம், அந்த திட்டு தர முடியும், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க ஏங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஜாலியாக முடிச்சு ஃபைனலாக அவங்களோட இது பெர்மிஷனோட பண்ணுவோம். சேம் டைம் அடித்து நிறைய அடிபட்டுருக்கு எங்களுக்கு. நாங்கள் அதை வாங்காத அடி இது வந்து பப்ளிக்கில் பண்ண ப்ராங்க்லாம் நிறைய அடிலாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அது ஒரு பழகிருச்சு. அது வடிவேல் சார் ஸ்டைலில் தான் அதே பழகிருச்சுங்கிற மாதிரி எங்களுக்கு பழகிச்சு. அப்படியே ரன்னிங்கில் ஜாலியாக போயிட்டோம். இப்போ வரைய அடிகள் நான் இப்போ ஒரு இடையில கூட ஒரு சில வீடியோக்கள் வாங்கியிருக்கோம். வாங்காமலாம் இல்லை, அடி வாங்குறதெல்லாம் நாங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது, அவ்வளோதான். அது நல்லதும் இருக்குல்ல. பாராட்டுறான் வந்து ஒருத்தன் கட்டி பிடிக்கிறான், அண்ணான்னு வந்து கட்டி பிடிக்கிறான். அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்கும், இதையும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்கணும்ல. அதனால் அதை ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். அது நெகட்டிவான கமெண்ட்ஸ் எங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ வர்றதில்லை. எங்களுக்கு ஒரு 10% கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. 90% பாசிட்டிவ், 10% கூட வர்றதில்லை. என் ஒய்ஃபோட சண்டையாக இருந்தேன், என் மனசே உடஞ்சிருந்தேன், என் லவ்வர்கிட்ட பேசுறதில்ல, எனக்கு வருமானம் இல்லை, இது நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், மனசுலாம் சரியாயிருச்சு, ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ட்ரெயினில் உட்காந்து போயிட்டு இருந்தேன், மெட்ரோவில் சிரித்தேன், விழுந்து சிரித்தேன். இப்பெல்லாம் நிறைய பேர் என் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்து நான் சிரிச்சதை பார்த்து என்னடா நீ சந்தோஷமா இருக்கியாடாங்கிற மாதிரி முன்னாடி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா அவங்களோட சண்டையாக இருக்கிறதுனால ஒரு கண்டென்ட்டாக, அதாவது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் போல இருக்கு. ஜாலியாகவே கொண்டு போயிட்டு நல்லா தான் பண்ணுறோம். எந்த மிஸ்டேக் இன்னைக்கு வரை எங்களுக்கு இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பயணம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து சரவணன் சார் வந்து கால் பண்ணுறாரு. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? ஸோ எப்படி உங்ககிட்ட ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணாரு, அந்த விஷயங்களை பற்றி சரவணன் சார் வந்து கால் பண்ணதான் நான் நினைக்கல. ஃபர்ஸ்ட் கடவுள் வந்து நமக்கு ஒரு செய்தி அனுப்பினதான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு தீபாவளி டைம் முடிச்சுட்டு அங்கிட்டு ஒரு 4-5 டேஸ் இருக்கும். அது எந்த தீபாவளியும் சொல்லுடைய போன வருஷத்துக்கு முந்தின தீபாவளி இருக்கலாம். கால் வரும்போது எனக்கு வந்து அந்த டயத்தில் எனக்கு அந்த கால் வந்து நார்மலான ஏதோ ஒரு புது நம்பரை கால் அட்டன் பண்ணேன். அப்போ சரவணன் சார் கால் பண்ணலை, அவங்களோட ஏடி தான் கால் பண்ணியிருந்தாங்க. கால் அட்டன் பண்ணேன், பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி படம் ஒன்று பண்ண போகிறோம், இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. படத்தை பற்றினா அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு ஐடியாவை பற்றி சொன்னாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்தேன். எப்படி ஐடியாவுக்கு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பற்றி தெளிவுபடுத்துங்க, நான் அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இந்த டேரக்டர் ஏற்கனவே கத்துக்குட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, உடன்பிறப்பேன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவருடைய படத்தில் வந்து நீங்கள் பண்ண போறீங்கன்னா அந்த டீட்டெயிலாக அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார், ஏன்னா உடன்பிறப்பே இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். ஓடிடியில் வந்துச்சு. நான் பார்த்தேன்னா அது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஏன்னா அதில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் இருப்பாங்க, ஜோதிகா மேடம் இருப்பாங்க, சூரியன் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு சமுத்திரகனி சார் இருப்பாங்க. இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்த படத்தை பண்ணியிருக்காருன்னா பெரிய ஆளாக இருப்பார். சரி என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டில் வந்தேன். இப்போ சரவணன் சார் வந்தார். ஒரு பேசும்போது ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பேசலை. அவர் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஸ்பீச். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, எப்படி சார் இருக்கீங்க அப்படின்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுனேன். எனக்கு ஆச்சரியம். எடுத்த உடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்க தேவையில்ல. சார் நல்லா இருக்கீங்களாப்பா, அப்படிப்பா, இது ஒரு இது இருக்கு பண்ணிட்டு அப்படிலாம் கேட்கல. ரொம்ப ரெஸ்பான்ஸாக பேசுவார். அது நீங்கள் இல்லை, குழந்தைய பேசினா கூட அப்படிதான் பேசுவார். அவ்வளோ நல்ல மனிதர். அதுக்கு அப்போ தெரியாது எனக்கு. சொல்லி முடிச்சுட்டு என்ன அந்த ஸ்டேஜில் அந்த ஃபோன் காலில் எனக்கு ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டார். யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டியது அதான் அது ஒரு 3/4 மணி நேரம் பேசணும். 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்போம். 3/4 மணி நேரத்துக்குள்ள அதுக்குள்ள என்னோட போர்ஷன்ஸும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கதையும் எனக்கு ஒரு புரிதலுக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சொல்லிட்டு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க.
நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையே நான் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறேன் பண்றேன். ஏன்னா நான் வந்து மூவி போய் தேடி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிலாம் வரல. எனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் அனுப்புறதுதான் நினைக்கிறேன். உடனே ஓகே சார் நான் பண்றேன் சார். ஆனா படத்தோட கதையை சொல்லும் போதே வந்து நீங்க படம் ஃபுல்லா இருப்பீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா, இல்ல வந்து படத்தோட எல்லா ஸ்டோரியும் சொன்னாரா? அந்த கேரக்டரோட தன்மை, அப்புறம் வந்து அந்த தன்மைனா எப்படின்னா அவர் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அந்த மாதிரி ஒரு டீடைலிங், அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறதையும் ஒரு மேலோட்டமா சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிறத சொல்லவே இல்லை. அது ஸ்பாட்ல சொன்னாங்க, இப்படிதான் இருக்கும், ஒரு ஓரலா இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு உடனே ஒரு ஐடியா, அதான் உடனே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சா, உடன்பரப்பே பாருங்க நல்ல ஒரு படம், ஒரு பெரிய காஸ்டிங் குரு வச்சிருக்காரு, அந்த குழுல இருந்து ஒரு அடுத்த படம் பண்றாருன்னா சும்மா பண்ணுவாரா? ஓகே சார். அப்ப பட் டீடைலிங் சொல்லிக்கிட்டு இருந்தா ஹீரோஸை பத்தி சொல்றேன், ஹீரோ இவர் தான் பண்ண போறாருன்னு சொல்றேன். ஓகே நான் சொல்லிட்டேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கால் வரும், ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ண கால் வரும், எங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் மேனேஜர் கால் பண்ணுவார் அப்படின்னு. சரிங்க சார் நன்றிங்க சார், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ அவர் நம்பர் கிடையாது, வேற ஒருத்தர் நம்பர் இருந்தாங்களா, அந்த நம்பருக்கு அந்த ஏடியோடைய செல்போன்ல தான் பேசுறாரு, அவர் ஏடி தான் கொடுக்குறாரு போன். அதுவரை பேசி முடிச்சுட்டு கட்டு ஒரு 10 நாள் போன் வர நான் முடிஞ்சு. சரி நமக்கு நம்ம வேலையை போகும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம், ரொட்டீன் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி கால் வந்துச்சு, சார் நீங்க வந்து உங்களோட சட்டை அளவு ஃபேண்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ்க்காக கேட்டாங்க. சார் நான் சைஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் சென்று ஒரு வாரம் சென்று தஞ்சாவூர் கிளம்பி வாங்கினாங்க. தஞ்சாவூர் கிளம்பி போனேன். படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்த ஒரு ஆடிஷன் வைக்கல, எதுவுமே இது பண்ணல. ஃபர்ஸ்ட் ஷாட்டு ரெடியா வச்சிருக்காங்க, அங்க ஒருத்தர் உட்காந்துருக்க, ஒரு குழு உட்காந்துருச்சு, அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் கூட நான் யாரோட பயணிக்க போறேன்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதான் ட்விஸ்டே. அவர் போய் பாலசக்திவேல் சார் காதல் பட இயக்குனர், அப்படிலாம் எப்ப தெரிஞ்சுன்னா 2வது நாள் அடுத்த நாள் தான் தெரிஞ்சு. எனக்கு தெரியாது, நான் இயல்பா யாரோட நடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசிக்கா அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் போல, ஏன்னா நம்ம இயக்குநர்களை வந்து எல்லா இயக்குனரையும் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த இயக்குனர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. காதல் படத்தை கேட்டா தெரியும், காதல் படம் தரமான படைப்பு, நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். ஆனா அதோட இயக்குனர் இப்படிதான் இருப்பாருன்னு தெரியாதுல்ல. இப்போ நடிச்சுக்கிட்டு பிளஸ் ஹீரோவா இருக்கிறாங்களா எஸ்.ஏ. சூர்யா சார் மாதிரி, அவங்களாம் ஈஸியா தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு தெரியல. அப்புறம் தான் சொன்னான், ஐயோ இவரு ஒரு இங்கிட்டு ஒரு லெஜெண்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 நாள் அந்த நாள் ஷூட்டிங் முடிச்சது அந்த ஸ்டேஜில் தான் சசிகுமார் சாரே வந்தார். அப்பதான் தெரியும் சார் சசிகுமார் சார் ஹீரோ. அப்போ சசிகுமார் சார் வந்து அதுவரை நடிக்கல, ஆக்சுவலாக எங்களுடைய ஷூட் போயிட்டு இருந்துச்சு 2 மணி. அப்புறம் தான் சசிகுமார் சார் நடிக்க ஆரம்பிச்சான். சசிகுமார் சார் வந்த உடனே எனக்கு கட்டெரும்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுன்னா எனக்கு அதிர்ச்சி, அவர் வீடியோ பார்த்துட்டு இருக்காருங்கிறது. ஏன்னா எல்லாம் பேசி தான் முடிவெடுத்திருக்காங்க, டைரக்டரும் சசி சாரும் முடிவெடுத்து இந்த பையன் பண்ணுவான்னு நம்பிக்கை என் மேலே வச்சாங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் உண்மையா நடந்திருக்கிறேன், உழைச்சிருக்கிறேன். சரி ஓகே, நம்ம நிறைய படங்களை பார்க்கும்போது வில்லன் கேரக்டரை பார்க்கும்போது யாரா இவன் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கானே, 2 போடலான்னு தோணும். அந்த மாதிரி வந்து இந்த படத்துலயுமே உங்களை வந்து பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருந்தது. சோ அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட்டை போட்டீங்க? அதான் அது ஒரு அந்த கேரக்டரை வந்து நான் முதல்ல வந்துட்டு நம்ம இரிட்டேட்டிங் ஆகணும், அப்படியே பார்க்கணும், மக்கள் பார்த்து நம்மளை கடுப்பாகணும்னு நினைச்செல்லாம் பண்ணல. அந்த கேரக்டர் ஒரு நாள் எடுக்கிற சீன் இருக்குல்ல, அந்த சீனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிச்சிட்டோம்னாலே அது ஃபுல்லா பார்க்கும்போது நம்மளா பண்ணணும், நமக்கே ஒரு இது வரும். அந்த மாதிரி எனக்கே ஒவ்வொரு சீனா சொல்லுமா சீனுக்காக நான் மாறிக்கிட்டேன். சரி இந்த சீன்ல இந்த இடத்துல நான் இப்படிதான் இருக்கணும், முறைக்கணும், எனக்கு இவனை பிடிக்காது, அவனோட மேல ஒரு வெறுப்புணர்வை காட்டணும். நான் பேசும்போது டயலாக்லயே ஒரு வன்மம் இருக்கும், ஒரு வன்மம், தப்பான ஒரு வன்மம் இருக்கும். அந்த வன்மம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவன ஒரு தரைக்குறைவா தான் பார்க்கும், அப்படிங்கிற வன்மம் எனக்குள்ள இருக்கணும். அந்த விஷயத்த நானே எடுத்துக்கிட்டேன், சார் சொன்னோன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அதுக்கு ஒரு 1 இயராகவே இந்த படத்துக்கு, அதாவது சார் கூப்பிட்றதுக்கு முன்னாடி 1 இயராகவே நான் தயாராக தான் இருந்தேன். சினிமாவுக்கான வாய்ப்பு வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு நிறைய வீடியோக்கள் மூலமும் நிறைய பழக்க வழக்கங்கள் அந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்களோட கான்டாக்டில் இருக்கவங்கள கேட்பேன் கேள்விகள், அதனால தயாராக இருந்தேன். அதுக்கு நான் ஒரு சீன்லேயும் நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டேன். அது நல்லா வந்திருக்கிறதா தான் நானும் உணர்ந்து, எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. ஒரு சுடுகாடு சீன்லாம் இருக்குது, எனக்குலாம் அதுலேயே எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அதெல்லாம் தப்பான விஷயம், அது மாதிரி நடக்குது. அது ஒரு அந்த விஷயத்தில் நான் பார்க்கும்போது என்னையே நான் பார்த்துக்கல, அங்கே இருக்கிற ஒரு நபராக தான் நான் பார்த்தேன். அது எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துச்சு. ஓகே, இப்போ ஒரு யூடியூபர் மீடியால இருந்து நம்ம ஒரு ஆக்டராக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து எப்படி பார்த்தாங்க அந்த செட்டில்? ஸோ அவங்களோட அப்ரோச்சல் எப்படியா இருந்தது உங்களை? தெரியல, வேற இடத்துல போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியல. பட் ஆனா இங்க இருந்தவங்க ஃபுல்லாமே இந்த அயோத்தி படத்துல ஒரு பாட்டு வரும்ல, நல்லவர்கள் கூடும்போது, இந்த மாதிரி நல்லவர்களா இருந்தனால நான் தப்பிச்சிட்டேன்னு தெரியல. இராசரவணன் சார், சசிகுமார் சார், பாலாஜி சக்திவேல், இந்த 3 பேர் வந்து லெஜெண்ட், ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இதுக்குள்ளதான் நான் இருப்பேன்.
இவங்களோட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். 3 பேருமே வந்து அதான் அந்த ஏற்கனவே சொன்ன தங்கமான மனிதர்கள். அவங்களோட ட்ராவல் ஆகும்போது எனக்கு அந்த யூடியூபருங்கிற அந்த ஃபீல்லாம் வரவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரெஸ்பான்ஸாக சூப்பராக ஒரு 30 படம் 20 படம் பண்ண ஆக்டருக்கான மரியாதை தான் எனக்கு கிடச்சிச்சு. ஓகே. அதில் ப்ராப்பராக கேரவனில் போய் உட்கார சொல்லுவாங்க. நான் கேரவனில் போக மாட்டேன். நான் வெளியில் தான் இருப்பேன். நான் கேரவனுக்கு போக மாட்டேன். கேரவனுக்குலாம் போகணுன்னா உட்கார ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் போக மாட்டேன். பட் ஆனால் எனக்கான தேவைகள் என்ன விஷயமோ அதெல்லாம் ப்ராப்பராக கவனிச்சுக்கிறோம். சூப்பராக மேக்கப்லேருந்து எல்லாத்துக்குமே ஆள் வந்துருவாங்க. எனக்கு தான் புதுசாக தெரியும் என்னடா என்னமோ பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நம்ம சினிமா நடிக்கல. என்னடா ஒருத்தவங்க வந்து டச் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஜூஸ் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க ப்ராப்பராக கவனிச்சிட்டா. ஃபுல் கிராமம் தான். நீங்கள் அங்கே வந்து ஒரு 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 சிட்டி செட்டப்பில் ஏதோ ஒன்றுலாம் எதிர்பார்க்க முடியாது. அங்கே எல்லாம் கிராமம் அந்த தரையில் உட்காந்துட்டு இருப்பார். சசாரே தரையில் தான் உட்காந்துருப்பார். சேர் இருந்தும் தரையில் உட்காரு. ஏன்னா அந்த கேரக்டருக்காக அவர் ரெடி ஆகிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் வந்து சசிகுமார் சார்னு சொன்னீங்க. படத்தில் வந்து என்னதான் நம்ம சசிகுமார் சாரை நிறைய லைக் பண்ணாலும் கிராம பகுதிகளெல்லாம் அவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசு. படத்தில் ஒரு சீனில் வந்து அரை நிர்வாணம், அதாவது முழு நிர்வாணத்திலேயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதை நம்ம படத்தில் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஆக்டர் எப்படி இதெல்லாம் வந்து யோசிக்கிறாரு, எப்படி பண்ண ஒத்துக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் அந்த சீன் எடுக்கிறப்போ இருந்தீங்களா? ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இருந்தேன். ஆனால் அந்த சீனை எடுக்கிறதுக்கான ஆரம்பம் இருக்குல்ல, அந்த சீனுக்கு முந்தைய ஆரம்பம் ஃபர்ஸ்ட் சீனே நான் தான் ஆரம்பிச்சு வருது. நான் தான் அவரை ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சீன் ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு அவர் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நான் தேவைப்பட மாட்டேன். நான் அங்கே அவங்க ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி சீனு முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து நான் பார்க்கும்போது யாரோ டூப் போட்டு தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். டூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா செஸ்ஸார் கிடக்குறாங்க. அப்படி சுற்றி மக்கள், அதுக்கு நடுவில் ஒரு படுத்து கிடக்கிறாரு. அப்படி படுத்துருக்கும் போது என்னால் நம்ப முடியல. அதிர்ச்சி. என்னடா இப்போ என்னன்னா வெயில் கிட்டத்தட்ட ஒரு மணி 1:30 மணி இருக்கும். அந்த மாதிரி வெயில் தரையில் படுத்துருக்குறாரு. அதாவது அவருடைய கமிட்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி யாரும் அவர் அது மேலே ரொம்ப கமிட் ஆகி அதை பண்ணியிருந்தார். படுத்து கிடப்பார். என்னமோ பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன அதிர்ச்சி ஃபஸ்ட்டு, ஏன்னா அவராக படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட் ஆகி அதை விஷயத்த பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மக்களோட வழியை எங்கள் டைரக்டர் அது உள்ளே போய் கடத்திருக்காரு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நான் வந்து, அதாவது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரில, ஹீரோயிசம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கதை நாயகனாக பண்ண மாட்டாங்க. அந்த கதை நாயகனாக பண்ணினாலும் இந்த மாதிரி சீனுக்கு ஒத்துக்குருவாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் ஒத்துக்கிட்டு முழு கமிட்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. உண்மையிலே இதெல்லாம் வந்து மக்கள், ஏன்னா இவ்வளவு மெனக்கடுற ஒரு நடிகருக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அவர் இந்த தலித்துக்கான ஒரு தலித்துக்கான கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் ஒரு தலித்தாக இருந்து நான் இந்த கதைக்குள்ளே எந்த ஒரு ஜாதியை நான் பார்க்கல. எனக்கு தேவை இந்த கதைக்குள்ளே இருக்கிற மாந்தர், அவருடைய வழியை நான் கடத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது ரொம்ப மெனக்கடல். அவர் இப்படி படுத்த கிடக்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம், ஆஹா இவரே இப்படி படுத்திருக்கோம், நம்மளாம் எதுக்கு பறந்து வரலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம். ஆச்சரியத்தின் உச்சம் தான். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு என்னால் கண்ணால். எந்த ஒரு டூப்பும் கிடையாது சிஸ்டர். உண்மையானது. ஒரு பாத்ரூம்குள்ளே விழுவார். ஒரிஜினலாக எல்லாரும் புழங்கிட்டு இருக்கிற அந்த காலனிக்குள்ளே உள்ள ஒரு பாத்ரூம். இன்னும் அந்த காலனிக்குள்ள ஒரு 10-15 பாத்ரூம்லாம் இல்லை, ஒரு பாத்ரூம் தான். அந்த ஏரியாவில் நான் பார்த்தது ஒரு பாத்ரூம் தான் சந்திலே. அந்த ஒரு பாத்ரூம் தான் எல்லாரும் போவாங்க. அதுக்குள்ளே தான் விழுந்தார். சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஒரு புது முகம் இன்னைக்கு வந்திருப்பாங்களா, நடிக்க வந்திருப்பாங்களா, அது மாதிரி. அதாவது ஒரு பருத்தி வீரன், ஒரு சுப்பிரமணியம் வர மாதிரி படங்கள் திருப்பி வருமானு தெரியல. அதே மாதிரி இன்னொரு நந்தன் வர வாய்ப்புகள் கம்மி. அதாவது நான் பெரிய ஹீரோ வச்சு சொல்றேன். பெரிய ஹீரோ வச்சு இன்னொரு நந்தன் வர வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஓகே. அதே மாதிரி படத்துல வந்து ஹீரோ சாரியா இருக்கட்டும், ஹீரோயின் மாமியா இருக்கட்டும், அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க. ஒரு புதுமுக ஆக்டர் ஃபர்ஸ்ட் டைமா படத்துல நடிக்கிறாரு. இவர் வந்து நான் இவ்வளவு நாளா ஃபீல்ட்ல இருக்கேன், இவர் வந்து என்ன எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த சீனை வந்து நீங்க எப்படி பண்ணீங்க? சசிகுமார் சார் வந்து நீங்க அடிக்கும் போது எதுவும் சொல்லலையா? இல்லை, அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சீனில் வந்து சசிசாரை வந்துட்டு நான் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு பெரிய தவறு செஞ்சா ஏதோ ஒன்று பண்ணால் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் தெரியும். பதட்டம் படபடப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதையும் துடிச்சுக்கிட்டு இருக்க ஃபாஸ்ட்டாக காருக்குள்ளே உட்காந்துருப்பேன். ஆனால் நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன், நம்ம ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டோம்னா திருப்பி டேக் போவோம், நம்ம மேலே தப்பாயிரும், சஸ்ஸாக இருக்காங்க. எனக்கு ஒரு பதட்டம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இயக்குனர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, என்ன செய்யறது, எப்படி ஃபஸ்ட்டு கழுத்தை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்து மிதிக்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மீதி செஞ்சு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஃபேக்காக தான் ட்ரை பண்ணினேன். எனக்கு பண்ண தெரில. ஃபஸ்ட்டு வந்து பண்ண தெரிலன்னு சொல்கிறத விட ஒரு பதட்டத்தோடு பண்ணணும், மிதிக்க தெரில எனக்கு. இப்படி லைட்டாக அப்படி கொண்டு போய் மிதிக்கிற மாதிரியே அது கழுத்தை லைட்டாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சேன். அப்போ நடந்த ஒரு விஷயம், இது ஆச்சரியம் வந்து. அப்போ என்ன செஞ்சாருன்னா சஸ்ஸாரு என்னை சொல்கிறாரு, டேய்
என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடின்னு சொல்லி கழுத்தை அவரை பிடிச்சி இப்படி அமுக்குறாரு. என் கையை பிடிச்சி அவர் அமுக்குறாரு. இப்படி அமுக்கணும் இப்படி அமுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் கழுத்தை பிடிச்சி காட்டல, அவர் கழுத்தை அவர் என் கையை வச்சு பிடிச்சி காட்டினாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பதறேன். இப்படி பிடிக்குன்னு சொன்னா நான் கொஞ்சம் எனக்கு என்ன கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சிருச்சு. ஒன்று. செகண்டு மிதிக்கிற சீன் இருக்குல்ல, அந்த சீன் வந்து சும்மா காலை தான் வைக்கிறேன்னு ஒரிஜினலாக மிதிக்க சொல்லி இயக்குனருக்கு மேலே சொன்னது சசிகுமார் சார். இயக்குனர் சொல்லிட்டு கடந்து போவார். ஐயோ சொல்லிட்டோம்னு சொல்லி சார் கொஞ்சம் சார் மேலே ரொம்ப அன்பானவர். கடந்து போனால் நான் என்னை மிதிக்க சொன்னது ஃபோர்ஸ் கொடுத்தது சார் தான். சார் தான் மிதிக்க சொன்னேன். சார் சொன்னது மிதித்தேன். ஆனால் ஒரிஜினல் மிதி ஒரிஜினலாக கழுத்தை பிடிச்சேன். இந்த ரொம்ப இப்படி தொட்டுலாம் பிடிக்கல. ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் ட்ரை பண்ணும்போது இப்படி தான் பிடிச்சேன். அடுத்து பிடிச்சதெல்லாம் ஃபோர்ஸு, மிதிச்சதெல்லாம் ஒரிஜினல். இப்போ இந்த விஷயம் எத்தனை டேக் போயிருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை இது வந்து ஒரு 3 டேக் தான் போச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுல பதட்டம் இருந்துச்சு. 3வது ஒரிஜினலாக பிடிச்சி காட்டினார்ல, அந்த 3வது டேக் ஒரே டேக்ல அட்டி கழுத்தை பிடிச்சதும் மிதிச்சதும் ஒரே சாட்டு தான். அப்படி விழுந்துருவாரு. தரையில போய் விழுகுறது ஒரிஜினல். சும்மா யாரும் டூப்லாம் போடல, எதுவுமே டூப் கிடையாது. இது 100% உண்மை. ஏன்னா அவர் இந்த கதவு டோரை திறந்தோன்னா அப்படி இங்கிருந்து இப்படி விழுவணும், இப்படி மிதிச்சோன்னு இப்படி விழுவார் போய். ஓகே சார், இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் ஆதன் சினிமா சைடில் இருந்து உங்களுக்கு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டான சேனலும் ஆதன் சினிமா சேனலும். நான் ஃபஸ்ட்டு மாதே சாரை வந்து இங்கே வந்து ப்ராங்க் பண்ணியிருந்தேன். அப்போ கூப்பிட்டு தான் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து இந்த ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள நம்ம இந்த ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய உயரத்துக்கு போனாலும் நமக்கு எப்போவுமே ஆதன் சினிமா நேயர்களும் ஆதன் சினிமா சேனலும் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.